திரு பரந்தாமன்ட்டேருந்து தொடங்குறேன். இந்த விமர்சனங்கள்லாம் அவர் ஒரு கண்டினியூட்டியில் பேசுகிறாரு. தமிழ்நாட்டினுடைய சூழலில் கல்வி குறித்து பேசும்போது கல்வியில் நாம் எவ்வளோ தூரம் இருக்கிறோம், அதே போல் இங்கே வேலை படித்து முடித்து வரக்கூடியவர்களுக்கு என்ன வேலையெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆளுநர் சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. நேரடியாக முதலமைச்சரை கூட சொல்லலை, நீங்கள் நேரடியாக தொடர்புபடுத்திக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்க வேண்டும்? இல்லை, நேரடியாக முதலமைச்சரை தொடர்பு படுத்தலை அப்படின்னு நம்ம அதை புறந்தள்ள முடியாது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக யார் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க? முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய பணிகள் யார்கிட்ட இருக்குது? அரசாங்கிட்ட தான் இருக்குது. ஸோ அரசை பற்றியோ முதலமைச்சரை பற்றியோ அவர் சொல்லணுன்ற நோக்கத்தோடு தான், அந்த உள்நோக்கத்தோடு மறைமுகமாக பேசுகிறார். அவ்வளோதான் விஷயம். இது மறைமுகம் கூட வெளிப்படையாக தான் அது. ஆனால் முதலமைச்சர் நேரடியாக வெளிப்படையாக குற்றச்சாட்டி பேசினா அது இன்னும் அதிகமாக அவர் விமர்சனத்துக்கு உள்ளாவார், அல்லது அந்த பொறுப்பிலிருந்து அவர் ரொம்ப நாள் அங்கே உட்கார முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு இலைமறை காய்மறைவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து மோதல் போய் அதுக்கப்புறம் வேறு விதமான மோதல்கள் உருவாகுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை இந்த மாதிரி பூடகமாக சொல்கிறது ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அந்த பொறுப்பு என்பது ஒரு சர்ச்சைக்குரிய பொறுப்பு தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்தைய காலகட்டத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான். சர்ச்சைக்குள்ள பொறுப்பாக இருந்தால் கூட அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் நடந்து கொண்டு வருகிறோம். ஆனால் பொறுப்பில் அமர்ந்த பிறகு சர்ச்சையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நியமிக்கப்பட்டிருக்கிறவர். அதற்கான பணியை இவர் முறையாக செய்து வர்றார். அவ்வளோதான் விஷயம். தமிழ்நாட்டுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கணும், அமைதி இருக்கக்கூடாது, கருத்து மோதல்கள் உருவாகணும், அரசாங்கத்துக்கு அரசு இயந்திரங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கணும். இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவோடு அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ஆளுகிற ஆட்சியின் மூலமாக. ஸோ அதை அவர் நிறைவேற்றுவார். இப்போது அரசாங்கத்தை பற்றியோ அல்லது இந்த மாநிலத்தினுடைய கல்வி விகிதாச்சாரத்தை பற்றியோ தொழில் முதலீடு பற்றியோ பேசக்கூடிய மாண்புமிகு மேதகு ஆளுநர் அவர்கள், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய மாநிலம் கல்வி குறியீடில் எப்படி இருக்கிறது, பெண் கல்வியில் எப்படி இருக்கிறது, உயர்கல்வியில் எப்படி இருக்கிறது, மருத்துவ கட்டமைப்பில் எப்படி இருக்கிறது, தொழில் வளர்ச்சிகள் எப்படி இருக்கிறது, அங்கு தின ஊதியம் பெறுகிறவருடைய நிலை என்ன, ஜிடிபி என்ன, தனிநபர் வருமானம் என்ன, இதையெல்லாம் புரிந்து கொண்டு பேசியிருந்தாரானால், அல்லது ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கல்வி அவருக்கு கிடைத்திருக்குமே ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நபரா ஆர்.என். ரவி உருவாயிருக்க மாட்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முன்னேறிய இடத்துல இருக்கிறது அப்படிங்கறது அவரும் என்டார்ஸ் பண்றாரு. எங்க முரண்படுறாருன்னா, நம்ம மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நாம நல்ல நிலையில இருக்கிறோம், ஆனால் அதற்கு பிறகு நம்முடைய வளர்ச்சி என்பது நம்மோடு ஒப்பிடும்போது அந்த அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும், வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய கல்வியாக இருக்குதா அப்படிங்கிற கேள்வி. ரெண்டு விஷயம் சார். நேற்றைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய தரவரிசை பட்டியலில் தேசிய அளவில் நடக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய தரவரிசை, கல்லூரிகளுடைய தரவரிசை, இதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் 100க்குள்ள தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை என்பது 2 இலக்கத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நிறைய எடுத்து சொல்லணும்னா டைம் ஆகும், சிம்பிளாக சொல்லப்போனால். ஆனால் அவர் சார்ந்திருக்கிற மாநிலமோ அல்லது அவர் எந்த கட்சிக்கு வெஞ்சாமரம் வீசுகிறாரோ அந்த கட்சி ஆட்சி செய்கிற, பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களில் ஒற்றை இலக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், டாப் மோஸ்ட் கல்லூரிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்ல போனால் டபுள் டிஜிட்டில் தமிழ்நாடு தான் இருக்குது. அதே மாதிரி எத்தனை யூனிவர்சிட்டிஸ்ன்னு பண்ணால் அது டபுள் டிஜிட்டில் தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி, இவங்களுக்கெல்லாம் அந்த கல்விங்கிற வாசனை வர்றதுக்கு முன்னாடியே கல்வியோட பகுத்தறிவுன்னு ஒன்று புகட்டின ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு. இப்போது 1967க்கு அப்புறம் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் உருவாயிருக்கு, எத்தனை உயர்கல்விகள் உருவாயிருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சார், எதுவுமே தேவை, பெண் கல்வியை மட்டும் எடுத்துங்க சார். அவர் சார்ந்திருக்க பீகாரில் பெண் கல்வியினுடைய ஆரம்ப கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்கல்வி எந்த நிலையில் இருக்குது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமாக, இந்திய அளவில் அதிகமான அளவு படிச்சிருக்காங்க. கடந்து முதலீடு பற்றி சொல்றாரு. ஹரியானா போன்ற ஒரு மாநிலமே தமிழ்நாட்டுக்கு இணையாக முதலீட்டை ஈர்த்து வரக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த சூழல் உருவாக்கப்படணும்னு அக்கறையாக அதை சொன்னார்னு அதை நீங்க பார்க்கல. அக்கறையா இருக்கிறதுன்றது வேற. ஆனால் அதே சமயத்தில் இது போன்ற ஒரு கருத்துக்களை வெளியிடுறது வேற. அது அக்கறையே கிடையாது. இது அக்கறையே கிடையாது. ஹரியானா இன்னைக்கு நேற்று இல்லை, பல ஆண்டுகளாக தொழில் முதலீடுகளில் அல்லது தொழிற்சாலை உருவாக்கி அங்கே மேம்படுறதுல அதனுடைய கிராஃப் ஆல் ஆஃப் எ சடனில் ரைஸ் ஆகலை. அது பல காலங்களில் கிராஜுவல் க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால்
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய பிற ஸ்டேட்டுகளோடு பார்க்க போனால் உங்களுக்கு எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஹரியானாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சார்ந்த ஒரு சில ஐட்டனரிஸ் தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஹரியானாவில் இருக்கா? சரி, பேசலாம். நான் முதல் கட்ட கருத்தாக இதை எடுத்துக்கிறேன். திரு மணிகண்டன், ஒரு மாநிலத்தினுடைய முதன்மையான இடத்துல, மாநிலத்திற்கான நல்லெண்ண தூதுவராக இருக்க வேண்டிய இடத்துல மாநிலம் குறித்த விமர்சனங்களை வைக்கிறது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையா? ஆளுநருடைய விமர்சனத்தை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு மணிகண்டன்? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்கள், சக விருந்தினர்கள், தமிழகத்தின் மூத்த நெறியாளர் கார்த்திகை செல்வன் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்க. எனக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய பரந்தாமன் அவர்கள் பீகாரை எடுத்த உடனே பீகாருக்கு டாப் கியரில் போயிட்டாருங்க. அதாவது இவங்களோட வழக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதில் எதை இழுத்து கம்பேர் பண்ணி பேசணும். கலைஞர் அந்த காலத்தில் ஒன்று வச்சிருப்பார். அதாவது அதிமுக ஜெயிச்சதுன்னா என்ன பண்ணுவாருன்னா, எதிர்கட்சிகள் வாங்கின ஓட்டெல்லாம் மொத்தமாக கூட்டி எதிர்கட்சிகள் வாங்கிய ஓட்டு 70,000, ஆளுங்கட்சி இப்போ ஜெயிச்சது வாங்கினது 40,000, ஆகவே வெற்றி எதிர்கட்சிக்கு தான் பாரு. அந்த மாதிரி கலைஞரோட இது காலகாலமாக பண்ற விஷயம். ஐயா, நீங்க சொல்ற அதே நீட்டை எதிர்த்து நாடகம் போடலையே, நாடகத்தை நீங்க தானே இங்க நடத்துறீங்க. இல்லை இருக்கட்டுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற இவ்வளோ தராதர பட்டியலில் கீழே இருக்கிற பீகார் எனக்கு நீட்டு வேண்டாம் அப்படின்னு நீட்டை எதிர்த்து நாடகம் போடலையே. ஆனால் நாம் தானே இங்கே தினமும் நாடகம் நடத்துகிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 1 மணி நேரத்தில் எங்களுக்கு அதோட சூட்சுமம் தெரியும், நீட்டை நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் கவர்னர் திராவிட மாடல் அப்படின்னு சொன்னார். அது என்ன மாடலோ அவருக்கு இல்லை, அதான் சொல்றேங்க. கவர்னர் என்ன இவங்களோட நிலைய வித்வானா, இவங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி பேசுறதுக்கு, இல்லை ஏதாவது கூட்டணி கட்சியை சேர்ந்தவரா? கவர்னர் முதல்ல ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, தமிழக கவர்னர் தமிழக வரலாற்றை படித்து புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கவர்னர் திரு ஆர்.என். ரவி. காமராஜர் தான் இதுக்கெல்லாம் இங்க அடிகோலிட்டார் அப்படிங்கிறத மிக தெளிவா கவர்னர் குறிப்பிடுறாரு. அதற்கு பின்பு வந்தவர்களும் அதே வழியில் இங்கு கொண்டு சென்றதனால் தமிழகம் கல்வியில் என்ற ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருக்குன்னு அவர் என்டாஸ் பண்றாரு. தமிழகத்தை கல்வியில தொன்மையை பற்றி பல இடங்கள்ல பேசியிருக்காரு. கூட என்ன சொல்றாங்க, தமிழும் சமஸ்கிருதமும் உங்களுக்கு என்ன கவலை? அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கல்வி நிலை பற்றி அப்படின்னு அவர் சொல்லி, நீங்க சொல்லக்கூடிய இடத்துல திரு மணிகண்டன் கேக்குதா? இல்ல நான் வரேன். கல்வியை பத்தி சொல்லும் போது அவரு நேத்திக்கு வந்த தரவரிசை பட்டியலை சொல்றாரு. தரவரிசை பட்டியலில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் விரிவாக கூட உங்களுக்கு சொல்கிறேன். கல்வியில் நம்ம முன்னேறலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அதே நாளில் வரக்கூடிய தரவரிசை பட்டியலில், மத்திய அரசாங்கம் வெளியிடக்கூடிய தரவரிசை பட்டியலில் 35 கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள், 100ல் 35 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவில் 18% என்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. பல்கலைக்கழகங்களில் 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. தனியார் மட்டுமல்ல, அரசு, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள். அது நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ரூரல் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், அல்லது சென்னை பல்கலைக்கழகம் ரேங்க் எல்லாமே 100க்குள்ளே வர்றாங்க. பாரதிதாசன், அதே போல் பாரதியார் எல்லாமே இருக்குன்னா, அப்போ இதை நீங்கள் மறைக்க முடியாதுல்ல. இப்போ கல்வியில் தரத்தில் உயர்ந்த இடத்துல இருக்குன்னு யார் சர்டிஃபை பண்ணுறா? மத்திய அரசாங்கத்தினுடைய சர்டிஃபிகேஷன் தான் அது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்த்திகை செல்வன் கலைஞர் மாதிரி ஒப்பீட்டுக்கு போயிட்டார். இந்த இடத்துல மட்டும் 100 எடுத்துக்கிறீங்க. டாப் 20ல வர்றது அரசாங்கம் நடத்தக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும்தான். அமிர்தா 7வது இடத்துல இருக்கு. தரவரிசை பட்டியலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படி கொடுக்குறாங்க? 14வது இடத்துல இருக்கு. மணிகண்டன், தரவரிசை பட்டியல் வெளியீடு என்பது அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, முதல் 100 இடங்கள் இல்ல, ஆல் டுகெதர் நீங்க டாப் 100 எல்லா இதுல கிரைட்டீரியாவும் சேர்ந்து ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் தனியா, மெடிசின் தனியா, பார்மசி தனியான்னு கொடுக்குறாங்க. எல்லாவற்றிலும் முதல் 100 இடங்கள் பட்டியல் அவங்க கொடுக்குற பட்டியல். நான் சொல்லல. 100ல இருந்து 150க்கு கிரேடிங், 150ல இருந்து 200 கிரேடிங். ஆனா 100க்கு நம்பர் கொடுக்குறாங்க. கார்த்திகை செல்வன் 100ல மிகச்சிறந்த 20 பத்தி பேசுறது புத்திசாலித்தனமா? முதல் 20 இடத்துல ரேங்கிங் வாங்குறது நமக்கு பெருமைக்குரியதா, போற்றுதலுக்குரியதா? இல்ல 100ல 70வது இடத்துலயும் 60வது இடத்துலயும் வர்றதா? முதல் ஒரு உதாரணம் சொல்றேன். 7500 அப்ளிகேஷன் வருது இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல. அதுல 100ல 18, 7500ல முதல் 18 இங்க இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது தானே அந்த கணக்கு. நீங்க வெறுமனே முதல் 20, முதல் 10 நம்ம வசதிக்கு நம்பரை மாத்திக்கலாம். முதல் 5. அப்ப அவர் என்ன கேட்கிறார், ஒப்பீட்டு அளவுல பக்கத்துல நீங்க வேற எங்க இருக்கீங்க?
உங்களுக்கு 100 எனக்கு 20. தரவரிசை பட்டியல் வெளியிடுற மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணிக்கை நான் சொல்றேன். எனக்கு உங்களுக்கான எண்ணிக்கை இல்ல, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை. அதுல நான் முதல் ஆக சிறந்த 20 எடுத்துக்கிறேன். கலைஞர் பாணியில ஆக சிறந்த முதல்ல எனக்கு வசதிப்பட்ட 20 எடுத்து பேசுறேன். உங்களுக்கு 100 எனக்கு 20, அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டாவதுங்க, மொழியில கல்வி கற்பித்தல் அப்படிங்கிறத எவ்வளவு அற்புதமா பேசியிருக்கிறார் பாத்தீங்கன்னா. சீனாவை தாய்மொழியில தான் அவங்க எல்லாமே படிக்கிறாங்க, ஜப்பான்ல அதே மாதிரி தான் பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கையில இப்ப கொண்டு வந்திருக்கிற 2020 புதிய கல்விக் கொள்கை அதுதான் அடிப்படை. இங்க திராவிடம்னு உங்க பிராந்தியவாதத்தை பேசி அதை கெடுக்காதீங்கிறத மறைமுகமா சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது, பரந்தாமன் பேசுறப்ப சொன்னார் கவர்னருக்கு பயம். கவர்னருக்குலாம் ஒரு பயமும் இல்லைங்க. நேரடியா ஒரு முதலமைச்சர் பேரை குறிப்பிடக்கூடாதுன்னு ஒரு கேர்டசிக்கு, ஒரு மரியாதைக்கு அவர் பேரை சொல்லல. அதே மாதிரி ஹரியானாங்கிறது ஒரு துக்ளியூண்டு மாநிலங்க. இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கல்வி அறிவு, மருத்துவம் எல்லாத்திலையும் இருக்கிற நம்மளோட ஒரு இத்துளூண்டு மாநிலம், நம்மளோட அதிகமா FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ்நாட்டுடைய கல்வி தரம், மருத்துவம், வளர்ச்சியை இந்த இன்வெஸ்ட்மென்ட் சூழல் இதெல்லாம் எவ்வளவு நாளா கெட்டு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வருஷமா இப்ப அது சரியா இல்லைன்னு நினைக்கிறீங்க? இப்ப சமீபத்தில் ஒரு 2 வருஷமா கெட்டு போயிருக்குதுங்க. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாட்டு பயணம் முதலீட்டுக்கு போயிட்டு வந்தா அது உகந்த காலமா இருக்கும். இப்ப 2 வருஷத்துல அது உகந்த காலமா இல்லை. நல்லா கேட்டீங்க. கார்த்திகை செல்வன் அருமையான இது. எடப்பாடி பழனிசாமி சொந்த ஆடிட்டரையோ, சொந்த குடும்பத்தையோ, சொந்த மகனையோ, மனைவியவோ, பேரம்பேத்தியோ அழைச்சிட்டு கூட யார் வந்தா நமக்கு FDI கிடைக்குன்னு மெத்த படித்து அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூட்டிட்டு போனார ஒழிய சொந்த ஆடிட்டரை கூட்டிட்டு போல. அதே மாதிரி லூலு மால்ல போய் நாங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஆகா பாத்தியா எவ்வளவு பெரிய இது கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு மாறா பேசல, நாடகம் நடத்தல, போட்டோ ஷூட் நடத்தல. இது எல்லாமே என்னன்னா நீங்க விவாதத்துக்குள்ள வராம தனி மனித விமர்சனத்தை தாண்டி வேற எதுவுமே இல்ல. இதெல்லாம் சோசியல் மீடியாவுக்கு நல்லா இருக்கும். நம்ம விவாதத்துல என்ன பேசுறோம்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த மாநிலமா இருக்கா? அவர் துணைவேந்தர்கள் மாநாட்டுல பேச வேண்டிய கருத்து இதுவா? இதெல்லாம் தான் நம்ம வரணும். ஆனா நீங்க அதுல இருந்து நேர் எதிரா வேற ஒரு இடத்துக்கு போயிடுறீங்க. கார்த்திகை செல்வன், நான் வேற எதுக்கே போகல கார்த்திக், நேரடியா கேட்கிறேன். கடந்த முறை துபாய் போயிட்டு வந்தார, லூலு மால் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா? கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு உண்மைக்கு மாறான பொய்யான வேலையை சொல்றாங்க. நான் சேலத்துல தான் இருக்கிறேன். கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க? கடந்த முறை ஒரு துபாய் பயணம் போனார, அதுல என்ன அவுட்புட், அவர் கொண்டு வந்தது என்ன? பாக்கெட் நிறைய கொண்டு வந்தது என்ன? பாக்கெட் நிறைய கொண்டு போனது என்ன? அதை சொல்லுங்க. சரி, பேசலாம்.